சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன் முன்னால் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய செய்வினையானது உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. அது உன்னுடைய அழிவை காண துடித்து கொண்டிருக்கின்றது. சரியான நேரம், இந்த நேரத்தில் நீ விட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரழிவினை நீ சந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிடும். ஏன் உனக்கான அழிவை அது தந்துவிட நினைக்கும் பொழுது நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சற்று தெளிவாக யோசிக்க வேண்டும். உனக்காக எந்நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்பாவின் அருளோடு உன்னை வந்து சேரும். உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை பாடாய் எடுத்துகின்ற இந்த நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் முன் நின்று உனக்கு எந்த விஷயத்தை எடுத்து சொன்னாலும் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை எடுத்துக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு இந்த நேரம் கஷ்டங்களை கொடுப்பது போல தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது ஒரு நாள் உனக்கே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும். நம்மை தேடி அப்பா வந்ததற்கான காரணம் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொன்னதற்கான காரணம் என்று எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் வாழ்க்கை கொடுக்கின்றது எல்லாம் உனக்கு வேதனைகளையும் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மன துன்பத்தை கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொன்றாக உனக்கு தெளிவை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரி, உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களையும் சரி, யார் என்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நாம் தெளிவாகும் பொழுது நம்மை தேடி வருவது எல்லாமே நமக்கு சரியானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எதுவுமே நடக்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள் வரும்பொழுது அந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாற வேண்டும். அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நான் சரியாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமுமாக உன்னை நான் தொடர்கின்ற இந்த காலம் எந்த ஒரு உண்மைகளையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் என் குழந்தை நீ நழுவ விட்டுவிடக்கூடாது. எதையுமே தாண்டி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்க நேரம் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்தி விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கலங்காத நேரம் வாழ்க்கை பல கலங்குகின்ற விஷயங்களை உனக்கு கொடுக்கும் என்றால் அந்த சூழ்நிலையில் நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை என்னவென்று பார்க்கத்தான் செய்கிறாய் அல்லவா? தொடர்ச்சியாக ஒரு கஷ்டம் இந்த வாழ்க்கையில் நம்மை போட்டு புரட்டி எடுக்கும் என்றால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு தீவினைகள் இருப்பதை நாம் உணர்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாமல் நடப்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலையையும் நீ உணரும் நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டிட நீ உன்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக எடுத்திட வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் இருக்கிறது, யாராலும் நமக்கு நடக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு காலம் தாழ்த்தக்கூடாது. உனக்கு நடக்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய புரிதல் உன்னை விட்டுவிடக்கூடாது. இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ எல்லா நிலையிலும் முன்னின்று நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பாவின் முன்னின்று இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை சற்று நீ செவிகொடுத்து உன்னை சுற்றி பாடாய்படுத்திய விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது சற்று கவனமாக அது என்ன உனக்கு செய்வினை வயிற்றுக்குள் இருக்கிறது என்று அப்பா சொல்கின்றேன் என்று பார்க்கின்றாயா?
என் அன்பு குழந்தையே, இது என்னவென்று நான் சொல்வதை புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அப்பா சொல்ல வருவது என்னவென்று. ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது, அல்லது ஒரு விஷயத்தை நீ எதிர்கொள்ளப் போகிறாய். இது யாரால் நடக்கும், எப்படி நடக்கும்? அது மட்டுமல்ல, உனக்கு வேண்டிய விஷயத்தை கூட நீ ஒருவரிடம் பெற சொல்கிறாய் என்றால் உனக்குள் ஒரு பதற்றம் வந்து விடுகின்றது. இந்த பதற்றம் உன்னை என்ன செய்கிறது தெரியுமா? உன்னுடைய வயிற்றுக்குள் ஒரு விதமான ஒரு உணர்வை கொடுக்கிறது. இந்த உணர்வு உன்னை மேலும் மேலும் கலங்கடிக்கிறது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் என்னவென்று உனக்கு யோசிக்க வைக்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் குழந்தை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக உணர்த்த வருகிறது. அதாவது உனக்குள் கொடுக்கின்ற ஒரு பதற்றம் உன்னை யார் என்று உனக்கு புரிய வைக்கிறதா? எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தனித்து செய்துவிட முடியாது என்பதனை அது உனக்கு அந்த நேரம் உணர்த்தி கொடுக்கும். உன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னின்று எதையும் தனியாக செய்து யாருடைய உதவியும் இல்லாமல் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் இருந்து அதை எடுத்து விடுகிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீ யார் என்று உனக்குள் தைரியம் இல்லை, உனக்குள் பதற்றம் ஒன்று தான் எதற்கும் எதற்கும் முன்னால் வந்து நிற்கிறது. உனக்குள் எந்த ஒரு விஷயங்களிலும் நிம்மதி இல்லை. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்துவிடவில்லை என்று நீ சற்று யோசித்திருந்தால் புரிந்து கொண்டிருப்பாய். எதற்கெடுத்தாலும் பதறாமல் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுதுதான் உனக்கு நன்மைகள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நன்மைகளை நிச்சயமாக தடுத்து நிறுத்தும். உனக்கு தர வேண்டிய பல உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் போய்விடும். இத்தனை நாளும் என் குழந்தை, நாம் விரும்பியது எல்லாம் நமக்கு சரியாக நடக்கும் என்று நீ மனதார எப்பொழுது எண்ணினாயோ, யோசித்து எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பதற்றம், உன் வயிற்றுக்குள் வருகின்ற அந்த உணர்வு உன்னை சாப்பிடக்கூட விடாது. அது உனக்குள் இருந்து எப்பொழுதும் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. என் குழந்தையாக மொத்தம் உனக்கு நீயே செய்வினையை வைத்து கொண்ட எந்த விஷயம் உன்னை சுற்றி நடந்தாலும் அதற்காக என் குழந்தை நீ பயந்து பயந்து தான் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள நினைக்கின்றாய். இது உனக்குள் ஏற்படுகிறதா? இல்லை, எனக்கு சொல். ஏனென்றால் நான் சில நாட்களாகவே உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற பல மாற்றங்களை, உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற பல நன்மைகளை பறிக்கிறது. எந்த இடத்திலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சரி என் குழந்தை நீ பதற்றம் அடைவதுதான் இங்கு அதிகமாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் உன்னுடைய உணர்வுகள் சற்று அதிகமாகவே பொங்கி வருகிறது. நீயாக ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று எண்ணினால் கூட அந்த விஷயம் உனக்கு நின்று உனக்கான நன்மைகளை சரியாக கொடுத்து விடுவதில் அதை தவிர்த்து உனக்கு பயத்தை தான் அதிகமாக கொடுக்கிறது. பய உணர்வை கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் எதுவும் உன்னை வந்து சேர்வதில்லை. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன் கண்களுக்கு சரியாக தெரியாமல் போய்விடுகின்றது. இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் இனி எல்லாம் நமக்கு வேதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருந்து பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சற்றென்று ஒரு முக்கியமான சரியாக உணர்ந்து பார். செய்வினைகளை சரியாக எங்கிருந்து உனக்கு ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நீயே கண்டு கொள்வாய். நம்மை சுற்றி எல்லோரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நாம் எதற்கெடுத்தாலும் பயந்து ஒதுங்கி ஓடுவோம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காமல் போகும். இப்படி உனக்குள் இது போன்ற பய உணர்வுகளை கொடுத்தது யார்? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களாக இருந்திருந்தால் அவர்கள் பேச்சை நீ கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது என்று நீ நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. இவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் கேட்டுத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் ஒரு நாளும் வேண்டாம். இனி எதுவென்றாலும் என் குழந்தை நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும் என்பதுதான் உன்னுடைய மிகச் சரியான புரிதலாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை உன் அப்பா உன் முன்னால் என்று தைரியமாக எதற்கும் அவசரப்படாது, எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நீ ஆத்திரப்படாதே என்று நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதனை நீ என்றோ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னுடைய வயிற்றுக்குள் ஏற்படுகின்ற ஒரு பயத்தினால் உன் வாழ்க்கையில் உன்னால் பல இளங்களிலும் சரியாக எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய முடிவதில்லை அல்லவா?
எத்தனையோ முறை நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் என்னவென்று நான் அறிவேன். எத்தனையோ முறை நீ பட்ட துன்பங்களை நான் அறிவேன். இனியாவது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். அதாவது நீ உணர்ந்தால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இனி இந்த நிலையிலாவது நீ ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென்று உன் அப்பா சொல்லும் எல்லாம் உன்னை நிச்சயமாக மாறுதல் படுத்தும். உன்னை நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, கலங்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும். நீயும் இனி பதறாமல் எந்த ஒரு விஷயத்திலும் சற்றென்று எந்த ஒரு நிலைக்கும் கலங்காமல் இருந்து விட்டாயானால் இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷம் என்று இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.